ஒரு வழியா இவ்வளோ காலையில் டைம் என்ன தெரியுமா? கடுப்பாயிடுவேன் கைஸ். டைம் வந்து கரெக்டாக 4:40. இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சதே இல்லைன்னா லைஃப்பில். இந்த வருஷத்தில் இதுதான் இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் வந்து சேர்ந்து ஃபேமிலி டூர் போகிறோம். எங்கே போகிறோம்? கன்னியாகுமரி போகிறோம். ஒரு வழியாக ட்ரீம் கேம் ட்ரூ. ரொம்ப பல வருஷ பிளானு நிறைவேற போகுது என் ஃபேமிலியாக சேர்ந்து. இன்னைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சிருக்கோம். 2 o'clock நான் எந்திரிக்கல. எல்லாரும் எழுந்துச்சு சமைச்சாங்க. நான் வந்து குளிச்சாச்சு. நான் குளிக்கல, சென்ட்டு மட்டும் அடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அங்கே ஃபால்ஸில் போய் குளிச்சுக்கலாம். ஓகே, பாய். ஆல்ரெடி கன்னியாகுமரி போயிருக்கோம். கூடவே ஒரு ஃபால்ஸ் போகலான்ட்டு பிளான் பண்ணோம். சரி போயிட்டு வரலான்ட்டு எல்லாரும் கிளம்புனோம். வீட்டில் உள்ள பெரியவங்கெல்லாம் 2 o'clock எந்திரிச்சு சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தா நாங்கள் போன டைமுக்கு செட் ஆகலை. சரி ஆல்ரெடி பார்த்தது தானே அப்படின்றதுனால அவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட்டும் எங்களுக்கு இல்லை. காஃபி குடிக்கிறதுக்காக இறங்கிருக்கோம். தெரியுதா? செல்ஃபியில் பார்த்துருக்கோம். ரெஸ்ட் ரூம் போயிட்டு காஃபி குடிக்கிறோம். கன்னியாகுமரி வந்துட்டோம். பீச்சு அங்கதான் போகிறேன். இப்போ நம்ம வந்து சன்ரைஸ், நாங்கள் வந்த டைமுக்கு சன்ரைஸை பார்க்க முடியல. சூரியனே உதிஞ்சிருச்சு. எங்கள் மூஞ்சில தான் இப்போ நல்லா பளிச்சுட்டுது. பழமா தொலைஞ்சிட்டோம். எனக்கு இதில் போகலாம். எங்கள் பின்னாடி தான் பீச். வாவ், செமையா இருக்கு. சின்ன வயசுலலாம் தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டுருப்போம். ஆனால் ஒரு ஏஜ் ஆக ஆக என்ன வாங்கிறதுனே தெரியாமல் சரி வந்ததுக்கு ஏதாவது வாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் வாங்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஒருவேளை மெச்சூரிட்டி வந்துருச்சா இல்லை வயசாயிடுச்சான்னு தெரியல. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கானும் தெரியல. 50 ரூபாய்க்கு ஒரு கேம் ஆடினோம். அது வந்து ஏதோ ட்ரிக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வளையம் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. வீசும் போது கரெக்டாக போய் விழவே மாட்டேன்து. ஸோ தோத்துட்டோம். தோத்தவன் மனநிலை எப்படி இருக்குது? 50 ரூபாய் போட்டு 500 ரூபாய் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுதான் போயிடுச்சு. அப்புறமா அங்கங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. என்ன தான் நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே எடுத்தோம். சூரியனை நம்ம கைக்குள்ளே வச்சு கொடுக்கறது, அப்புறம் நமக்கு பின்னாடி அந்த திருவள்ளுவர் சிலை வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் கன்னியாகுமரினாலே காலகாலமாக எடுக்கிற இந்த ஃபோட்டோ சரி எடுப்போம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே எடுத்தோம். திருவள்ளுவர் சிலைக்கும் அந்த விவேகானந்தர் மணிமண்டபம் போகிறதுக்கும் க்யூவில் நிற்கணும். அது கிட்டத்தட்ட ஒரு 4 hours மேலே நிற்கணும். நாங்கள் ஆல்ரெடி போய் பார்த்தாச்சு அப்படின்றதுனால தூரத்துலேருந்தே பார்த்து ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எடுத்த ஃபோட்டோவை ஒரு இடத்துல போய் வாங்கினோம். அப்படி போன இடத்துல தான் ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் பெரியம்மாவும் எங்கள் அண்ணா குழந்தையும் தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்கள தேடி அலைஞ்சு ரொம்ப டயர்டாயிட்டோம். அவங்களுடைய ஃபோன் வேற என்கிட்ட தான் இருந்தது. அதனால் அவங்கள காண்டாக்டும் பண்ண முடியல. அவ்வளோ பெரிய ரோட்டில் கூட்டத்தில் எங்கே நிற்கிறாங்கன்னு தெரில. ஆளுக்கு ஒவ்வொரு சைடு தேட போயிட்டாங்க. அதுவே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 hours மேலே நாங்கள் அங்கேயே வேஸ்ட் பண்ணிட்டோம். எங்கள் அத்தையை வந்து காணும். எங்கள் அத்தையும் ஒரு சின்ன குழந்தையும் காணும். அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கோம். கன்னியாகுமரியில் தொலைஞ்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்துட்டாங்க. எங்கள் அப்பா தேட போயிருந்தாங்க. எங்கள் அப்பாவும் தேட முடியல. ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் டென்ஷன். எங்கே இருக்காங்களோ என்னன்னு தெரியலையே. எப்படியும் ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஏன்னா பெரியவங்க அந்த லெவலுக்கு தொலைஞ்சு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. இருந்தாலும் பாப்பா கூட இருக்கிறாங்க. அதனால் அந்த ஒரு டென்ஷன்லேயே பயங்கரமாக சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கங்கே போலீஸ் பூத் இருந்தது. அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பார்த்தா ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் பாப்பா பிங்க் கலரில் தொப்பி போட்டிருந்தாங்களா, அதை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். நான் ரொம்ப பசியாக இருந்தோம். அந்த பசி டென்ஷன் ப்ளஸ் டயர்டாக வேற ஆகிட்டோம். நடக்க முடியாது அப்படின்றனால கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு வண்டி மாதிரி விட்டுருக்காங்க. அதில் வந்து வேன்கிட்ட இறங்கி கிளம்பிட்டோம்.
கன்னியாகுமரி முடிஞ்சுட்டு பத்மநாதன் பேலஸ் போனோம். அந்த பிளேஸ் ரீச் ஆயிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு பேலஸ்க்கு போனோம். அரசர் வாழ்ந்தது, அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா விவேகானந்தா பேலஸ். சேரர்கள் வாழ்ந்த இடம். கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பத்மநாப பேலஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே மணி 12 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், போயிட்டு செம்மையாக ஃப்ளாட் ஆகிட்டோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.